திருப்பூர் மாவட்டம் ராக்கியபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்குள் புகுந்து மர்ம நபர்கள் மாணவர்களின் புத்தகங்களை தூக்கி வீசியும் கழிவறையின் கதவுகளை உடைத்தும் அட்டகாசத்தில் ஈடுபட்டு உள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியில் மிகப்பெரிய உச்சக்கட்ட ஒரு அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக அலங்கோலமாக அந்த பள்ளியில் பல்வேறு தவறுகள் நடந்திருக்கிறது. பள்ளியினுடைய பூட்டு உடைக்கப்பட்டு பாபர் ஷாப்பில் முடி திருத்தம் செய்யப்பட்ட முடிகள் அனைத்தும் கொட்டப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய குழாய்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. மின்விசிறி உடைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அமரக்கூடிய நாற்காலி, கழிப்பறை என அனைத்துமே சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சமூக விரோத செயலை செய்தவர்கள் யார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அங்கு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த பள்ளியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நேற்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியம் நடந்திருக்கிறது. அந்த நுழைவாயில் பகுதியிலேயே சலூன் கடையில் வெட்டிய முடிகள் அனைத்தும் வீசப்பட்டு சலூன் கடை போல அந்த பள்ளி காட்சி இருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரிய அறை கதவுகள், அதே போன்று மேஜைகள், நாற்காலிகள், மின்விசிறிகள், மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய மின்விசிறிகள், கழிப்பறையில் இருக்கக்கூடிய குழாய்கள், கழிப்பறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதனங்கள் என முற்றிலுமாக உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சமூக விரோத செயல்களை யார் செய்தார்கள் என்று கூட காவல்துறையால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவலநிலை இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என பாதுகாப்பற்ற, அதே போன்று பல்வேறு பகுதிகளில் போதை பழக்கம், கஞ்சா, பாங்கு, அதே போன்று பல்வேறு விதமான கஞ்சா, சாக்லேட், கேக்கு என விநியோகம் செய்யப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலை தமிழகத்தில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளியினுடைய பூட்டில் மலம் கலந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் குறிப்பாக ஊனமுற்றவர்களை, ஆசிரியர்களை, அதே போன்று மாணவ மாணவிகளை சீரழிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகிறது. அடுக்கடுக்காக விடிய திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பள்ளி கல்வித்துறை சீரழிந்து அகல பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகள் படிப்பதற்கு மாணவர்கள் வருவார்களா என்கிற ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் உயர்கல்வித்துறை அகல பாரதம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த பள்ளியில் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலம் நடந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் உடைப்பவர் யார், இந்த சமூக விரோதம் செய்த அந்த குண்டர்கள் யார் என்பதை உடனடியாக கண்டறிந்து கைது செய்து சட்டத்தை நிறுத்தி அவர்கள் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பது அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள், ஆசிரியருடைய குமுறலான குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.